ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன இது பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வெள்ளை பூசணி வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பூசணிக்காய் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஆஃபாக கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஆஃபாக கட் பண்ணி வச்சிட்டேன். அதுலேருந்து அதையும் ரெண்டாக ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற சீட்ஸ்லாம் ஒரு பிளேட்டில் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த சீட்ஸை வச்சு நீங்கள் பூசணிக்காய் மண்ணில் போட்டு கூட க்ரோ பண்ண வைக்கலாம். இப்போ சீட்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னே அது மேலே இருக்கிற தோலெல்லாம் பக்கவாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இப்போ தோலையும் எடுத்தாச்சு, தனியாக வச்சாச்சு. இப்போ இது தனியாக வச்சது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இது மாதிரி சீவலில் பிளேட்டில் ஃபுல்லாக சீவி வச்சுக்கோங்க. சீவும் போதே நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும். எதுவுமே அது வாட்டரியான ஃப்ரூட்ஸில் அதில் வாட்டர் இருக்கும். இது மாதிரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துடணும். வாட்டரெல்லாம் எடுத்துகிட்டு அதனுடைய ஃபைபர் அதை மட்டும் சதைப்பாடு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு துணியில் கூட போட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணி தனியாக, இது தனியாக. நான் கையாலே பண்ணிவிட்டேன். கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு பண்ண வேண்டியதான். இதை மாதிரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்த உடனே அல்வா பண்ண போகிறோம். இது காசி அல்வான்னு சொல்லுவாங்க. ஒயிட் பம்ப்கின் வச்சு பண்ணுறதால அது கொஞ்சம் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஒயிட் பம்ப்கின் ரொம்பவே நல்லது உடம்புக்கு, வெயிட் லாஸ்க்கு, சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ ஒயிட் பம்ப்கினில் செய்கிறது ரொம்ப நல்லது. இதை மாதிரி நான் எல்லாத்தையுமே ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ வாட்டர் மட்டும் தனியாக இருக்குது. அப்புறம் அதனுடைய சதை பாட் தனியாக இருக்குது. இப்போ நம்ம சமைக்க போகலாம் அல்வாவை. நான் இதில் எல்லாமே கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக சுகர் தான் அப்படி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி வானில் வச்சிட்டேன். சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ, நெய்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பண்ண பிடிக்கலன்னா இதை மாதிரி டைரெக்டாக போட்டு ஃபஸ்ட்டு உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா வெங்காயம்லாம் வதக்குறோம்ல, கோல்டன் ப்ரௌனிஷ் வர மாதிரி, அதை மாதிரி பூசணிக்காய் நல்லா வேகிற அளவுக்கு ஒரு மாதிரி அந்த பச்சையாக இல்லாமல் ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இன் பிட்வீனில் நீங்கள் எவ்வளோ நெய் வேணாலும் ஊற்றி வதக்கிக்கலாம். அது அப் டு யுவர் விஷ். இந்த மாதிரி நான் எனக்கு கொஞ்சம் தான் தேவைப்பட்டது, அதனால் பண்ணேன். இப்போ எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் ஊற்றாமல் அந்த வெள்ளை பூசணியில் ஸ்குவீஸ் பண்ண வாட்டரே நம்ம யூஸ் பண்ணி நம்ம வேக விடலாம் பூசணிக்காவை. உங்களுக்கு எதாவது ஃபுட் கலர்ஸ் வேணும்னா எல்லோ இல்லைனா சாஃப்ரான், இது மாதிரி நான் க்ரீன் கலர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால க்ரீன் கலர் ஃபுட் கலர் வாங்கி வச்சுருந்ததால தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த பால் குங்குமப்பூ இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நேச்சுரல் கலர்ஸ் வரும். இப்போ இது மாதிரி வதங்கிக்கிட்டே இருக்குது நல்லா. இதை நான் சுகரும் ஏலக்காய் பொடியும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். கீ கொஞ்சமாக, முந்திரி பருப்பெல்லாம் ஆட் பண்ணல. உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கணும், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு சர்க்கரை போட்டு நல்லா கிண்டி மூடிட்டேன், வேகட்டும்னு சொல்லிவிட்டு. அது கொஞ்சம் வெந்துருச்சு நல்லாவே. இப்போ ஏலக்காய் பொடியை நம்ம போட்டுட்டேன். இது உமன்ஸ் டேக்காக எங்கள் அம்மாவுக்கு, அப்புறம் எங்கள் அவ்வாவுக்கு, அப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆண்டி வந்திருந்தாங்க, எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு, அவங்களுக்காக பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க தான் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு. இது எங்கள் பாட்டி. அவாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் அவான்னு தான் கூப்பிடுவோம். சூப்பர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அம்மாவும் சூப்பர்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பூசணிக்காய் வதங்கியிருக்கணும்னு சொன்னாங்க. ஓகேவா? இது மாதிரி